அண்ணன் மட்டும்தான் மாமா என் பொண்டாட்டியா வரணும். இந்த கடவுள் இருக்காரு, அவர் சரியான கணக்கு வாத்தியார் மாமா. நம்ம கிட்ட இருந்து அவர் எது எடுத்துக்கிட்டாலும் அதை விட அதிகமா நமக்கு திருப்பி கொடுத்துருவார் மாமா. கடைசியில கொட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு கரெக்டாதான் மாமா இருக்கும். ரம்யா எனக்கு கிடைக்காதது அண்ணா எனக்கு கிடைக்கிறதுக்காக தான். இது எனக்கு நல்லாவே புரியுது மாமா. கடவுளோட கணக்கு கரெக்டா தான் இருக்குல்ல மாமா. ஒரு பொண்டாட்டி புருஷனுக்கு சுகமாவும் சந்தோஷமாவும் மட்டும் இருக்கிறது இல்ல, அவன் அவனோட வாழ்க்கையா, கனவா, நம்பிக்கையா, லட்சியமா, கௌரவமா இருப்பான்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு நிஜம்ல மாமா. என் அண்ணனுக்கு எல்லாவுமா இருக்கா மாமா. என் ஒட்டுமொத்த வாழ்க்கையோட ஒரே சந்தோஷமும் அண்ணன் தான் மாமா. இத அண்ணனுக்கு என்னால புரியவே வைக்க முடியல மாமா. ஆனா எப்படியாவது ட்ரை பண்ணி கொஞ்சமா புரிய வச்சிருவேன் மாமா. ஏதாவது பண்ணி நான் புரிய வச்சிருவேன். புரிய வைக்கிறது என்ன கார்த்தி, புரிய வச்சாச்சு. என்ன மாமா சொல்றீங்க? அது வந்து புரிய வச்சாச்சுன்னா நீ புரிய வச்சிருவேன்ற நம்பிக்கையில நான் சொல்றேன்ப்பா. உங்க நம்பிக்கை நான் காப்பாத்துவேன் மாமா. வரேன் மாமா. வா கார்த்தி. ஒரு பொண்டாட்டி புருஷனுக்கு சுகமாவும் சந்தோஷமாவும் மட்டும் இருக்கிறது இல்ல, அவன் அவனோட வாழ்க்கையா, கனவா, நம்பிக்கையா, லட்சியமா, கௌரவமா இருப்பான்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு நிஜம்ல மாமா. என் அண்ணனுக்கு எல்லாவுமா இருக்கா மாமா. சின்னதா, சொல்லுங்க சின்னதா. புளிமுட்டை எங்க இருக்க? மேல மாடியில ரூம்ல தான் இருக்கேங்க சின்னதா, சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, அன்னைக்கு ஒரு நாள் பொக்கேஷன் சொல்லி ஒரு டைரி உன்ட்ட கொடுத்தேன்ல, அந்த டைரி நம்ம ரூம்ல செல்ஃப்ல இருக்கும். அதை கொஞ்சம் எடுத்துட்டு கீழே வரியா? என்ன புளிமுட்டை எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க? எனக்காக அந்த டைரி எட்டு வர மாட்டியா? இல்லைங்க சின்னதா, நான் எடுத்துட்டு வரேன். சரி, நான் கீழே போட்டிக்கில தான் இருக்கேன், வா. சரிங்க சின்னதா.
இருந்துச்சு. இப்ப எங்க போச்சு? ஒருவேளை லெட்டரை சின்னத்தான் பார்த்திருப்பாரோ? ஒருவேளை சின்னத்தான் லெட்டர் எடுத்து படிச்சிருப்பாரோ? இப்ப நான் என்ன பண்றது? சின்னத்தான் கிட்ட என்னத்த சொல்லுவேன்? கடவுளே, இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். அது பொறுக்கலையா உனக்கு? இதை நான் உங்ககிட்ட பொக்கிஷம்னு சொன்னேன்ல, ஆமாங்க சின்னதா. இதை நான் தான் பொக்கிஷம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இது உண்மையிலே பொக்கிஷம் இல்லை, வெறும் குப்பை. இந்த டைரி குப்பை, இதில் நான் எழுதியிருக்கிற எல்லாமே குப்பை. உண்மையை சொல்ல போனா என் காதலே குப்பை.